வருடம் முழுவதும் எங்களை நடத்தினபடி நான் நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பாடலை பாடி துதி ஆராதனைலாம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பதாக இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த கடைசி நாளில், இந்த வருடத்தின் கடைசி நிமிடங்களை நாங்கள் பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு வருடத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் நாட்கள் சுலபமாக இல்லை, ஆனா அதே நேரத்தில் கடினமான நேரத்திலும் தேவன் எங்களோடு இருந்திருக்கிறீங்க அப்பா. இம்மானுவேல் தேவன் எங்களோடு இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்தார் என்ற உண்மை அது இன்று வரைக்கும் மாறாது இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் தேவனனை காத்தனை வழி நடத்தினான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் நன்றியினால் பொங்குகிறது, எங்கள் வாய் நன்றியினால் பொங்குகிறது. ஆண்டவரே, எங்கள் கண்கள் கண்ணீரினால் நிரம்புகிறதப்பா. எங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு சிந்தையிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நாங்கள் இங்கே நிற்க முடியாது. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை மாத்திரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ, உமக்கு நன்றி நன்றி நன்றி. Thank you, Jesus. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா. எல்லாம் சேர்ந்து சொல்லணும், நன்றி நன்றி உள்ளம் நிறைவுடன், உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார், தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் சொல்லமா, பலவீனன்
செலுத்துகிறோம்ப்பா. நன்றி. ஓ நன்றி. நீ செய்த எல்லா காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God has done great miracles and great good things in our lives. இன்றைக்கு அதை நினைத்து ஒரு காரியத்தை நம்ம சொல்ல போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எந்த மகிமையும் எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை. I think of that we're going to say, Lord, no glory to us, but all for your name alone. இந்த வருடம் முழுவதும் நாம் எந்தெந்த காரியங்களை செய்து முடித்தோம், எந்தெந்த காரியங்களை நேர்த்தியாய் தேவன் முடித்து கொடுத்தார் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வரும். என்னன்னா, ஆண்டவரே, மகிமை எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? When we think of all the good things in the way that Lord has done in our life, we just need to say, Lord, the glory is not for us, but the glory is for your name alone. அப்படியே கரங்களை ஊற்றி சொல்லுவோம், உமக்கே எல்லா மகிமையும் கனமும். Let's lift up our hands and say, Lord, all glory unto your name alone. நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா சக்சஸ், எல்லா வெற்றிகளுக்கும் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய தேவனுக்கே மகிமை. Lord, for all the victories that we have seen in our life, we give glory unto your name alone. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. Lord, it is not for us, it is not for us alone. உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை. But only for your name alone let the glory be. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுமா, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒரு கை கூட இப்ப கீழே இருக்க கூடாது, எல்லாம் உயர்த்தி ஐயா ஐயா வாழ்க வாழ்க, இருதயத்தினால் எங்களுக்கு அல்லாதவரே ஐயா வாழ்க, சகல துதியும் கனமும் உமக்கு வாழ்க, வாழ்க, தேவனுக்கே மகிமை, ஓ தெய்வத்திற்கே மகிமை. அறிக்கை சும்மா, தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. எல்லாரும் இரண்டு கரங்களை ஊற்றி ஐயா வாழ்க ஐயா வாழ்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்க வாழ்க, எங்களுக்கு அல்ல, உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, எல்லாம் சொல்லுங்க, ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, நீர் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? Let's put hands together and give praise to அவரே God. உயர்ந்தவராய் He காணப்படுகிறார். alone is exalted and lifted high. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy this evening? ஆமென். இந்த நாளிலும் நாம்
இந்த பழைய வருடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் நாம கொஞ்ச மணி நேரங்களிலே நாம் புது வருடத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். And we are into the old year. Within few hours, we are going to enter into the new year. ஆகவே நம்ம எல்லாரும் இப்ப கர்த்தரை துதித்து நாம் பாடி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். And therefore, we're going to sing praises and worship our God. சில பாடல்களை எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடம் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிப்போம். And thinking of all the good things that God has done for us in our life in this year, let's praise Him. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆர்ப்பரித்தென்றும் அகமகிழ்வேனை ஆனந்தமாய் பாடுவேன். ஆனந்தமாய் பாடு
நாமத்திற்கு ஒப்பான வேறொரு நாமம் இல்லை. And there is no other name which is equal to the name of நம்முடைய our Lord தேவனுக்கு Jesus. ஒப்பான தேவன் வேற இல்ல. And there is no other God which is equal to our God. பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த வருடம் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் நமக்கு. And in the previous year, doors might have been closed. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? But has the எத்தனை Lord, பேருக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? how many of you God has given a promise? செய்வேன்னு சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? How many of you say amen for what he has said, I will do it? அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருக்கு எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு முன்னால இருந்த என்ன தெரியுமா, ஒரு குழி. But God has given everything unto Joseph, but what was before him? It was a pit, சிறைச்சாலை, a prison. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். And he was hated by his own brothers. ஆனா எந்த சொப்பனத்தை கொடுத்தாரோ அந்த சொப்பனத்தையே வியார்த்தி பண்ணுகிற ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். And also he gave unto him the same dream that he had dreamed earlier to interpret that. நிறைய சொப்பனம் கண்டாரு. And he saw many, அந்த சொப்பனத்தை அதை வந்து இன்டர்பிரட் பண்றதுக்கு தேவன் அவருக்கு கிருபையை தந்தார். and he saw many dreams, and God also gave him grace and the talent to interpret them. அந்த சொப்பனத்தின் மூலமாகவே அவர் உயர்த்தப்பட்டார். And by that same dream he was exalted. பிரியமானவர்களே, ரோமர் 8:28 என்ன சொல்லு தெரியுமா? அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். And what does the Bible say? Unto those who love him everything happens for good. நமக்கு விரோதமாய் வெட்டப்பட்ட குழிகள் தற்காலிகமானது. And the pits that were dug before us were so நமக்கு many. விரோதமாய் போடப்பட்ட தடைகள் தற்காலிகமானது. And also those things that are coming against us, they are நமக்கு many. விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் தற்காலிகமானது. And everything that is happening against us is only temporary. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானவைகள். But the promise of God is தேவனுடைய permanent. வார்த்தைகள் சத்தியமுள்ளவைகள். The promise of God is அவைகள் true. ஜீவனும் வல்லமையும் உள்ளவைகள். It has power and life. புதிய வருடத்திலே அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் அந்த காரியங்கள் நமக்கு விரோதமாய் பண்ணுகிற காரியங்கள் வாக்குத்தத்தங்களை தடை செய்ய முடியாது. And whatever things or disease or sickness, it cannot hinder the promise of God. சேனைகளின் கர்த்தர் நல்லவர். The Lord of hosts is good. சேதமின்றி பாதுகாத்தார். And he has protected us without any harm. பாடலை பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? And let's sing and praise God. சேர்ந்து பாத்தீங்களா? எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். சொல்லுங்க, எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம்.
மக்களின் மறைவிடம் இக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம். கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம். கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நீலைத்திருப்போம். ஒரு மனதோடு சொல்லாமா? ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நீலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் பக்கபலம் என்று சொல்லமா? என் பக்கபலம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் நீர் சொல்லமா? பக்கபலம் பக்கபலம் பாதுகாப்போம். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் Put hands மகிமைப்படுத்துவோம். together to praise the God. ஆமென். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடு என்று கவலை ஏன்? And when the Lord is behind in the back of a boat, why should we worry? நம்ம போயிட்டு இருக்க இந்த வாழ்க்கையின் கப்பல்ல இயேசு நம்மோடு அவர் இருக்கிறார். அவர் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். In a life's boat, when we are traveling, whether he is sitting or whether he is lying down, it is enough. He will be our protection. அவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டார். சொன்னவர் செய்து முடிப்பார். And he has said, let us go to the other side of the shore. One who has said that, he will definitely அதற்கு accomplish. இடையில எவ்வளவு புயல் அடிச்சாலும் சூறாவளி வந்தாலும் கப்பலே கவிழ்ற மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். Therefore, whatever might come, whether it is a storm or whether it's a cyclone, we do not have to worry about it. அந்த கப்பல்ல நம்மோடு கூட வருகிற தேவன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். Because Jesus is traveling along with us in the boat. He is. இந்த வருஷம் நம்ம எத்தனையோ சூறாவளிகளை பார்த்திருக்கோம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். In this year we would have seen many storms, but God has been along அவரை with us. துதித்து பாடாமல் இருக்க முடியுமா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். அதை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
என்றே நாம் அழைத்திடுவோம். வாதைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்மையால் வல்லமே நிரப்பும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்மையால் வல்லமே நிரப்பும் எல்லாரும் சொல்லுமா, நன்றியால் உள்ளவே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்மையால் வல்லமே நிரப்பும் விடுதே. நாம் நன்றியால் உள்ள பொங்கட்டும். சாற்றிடுவோம். நன்மையால் வல்லமே நிரப்பும் விடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஜீவ சுகம் பலன் யாவும் இயேசு தந்தார். சேதமின்றி என்னை காத்தாரே. எல்லாரும் பாடுவோமா? ஜீவ சுகம் பெற யாவும் இயேசு தந்தார். சேதமின்றி என்னை காத்தாரே. ஜீவிய பாதையில் சேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ஜீவிய பாதையில் சேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ராவிகளே எல்லோரும் கர்த்தரை வேகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை வேகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். தேவனாளித்த நன்மை பெரியதே, தேவனாளித்த நன்மை பெரியதே, கர்த்தரின் உண்மை என்று மாறிடாதே. ஜாதிகளே இந்த ஒரு நாள் பாடாமா? ஜீவ சுகம் பலன் வேகமாய் துதித்து போற்றி பாடும்போது தேவன் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜீவன் சுகம் பெற யாவும் இயேசு தந்தார். சேதமின்றி என்னை காத்தாரே. ஜீவன் சுகம் பெற யாவும் இயேசு தந்தார். சேதமின்றி என்னை காத்தாரே. திவ்ய பாதையில் சேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ஜீவிய பாதையில் சேவை தந்து ஜெய கீதம் பாட ஜெயமளித்தார். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை வேகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை வேகமாய் துதித்து போற்றி பாடுங்கள். ஜீவன் சுகம் பலன் கொடுத்த தேவனை கரம் தட்டி ஸ்தோத்திரிப்போமா? Put hands together, praise God who gave you life, breath and health. அந்த தேவனை ஆராதிக்கலாமா? Let us start worshiping our God. நாம் இவனை துதித்தோம், So far we praised Him, ஸ்தோத்திரித்தோம், we thanked Him, தேவனை நாம் ஆராதிப்போம். and let us worship our God. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நான் பாடினமாக தேவன் நமக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தாருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? How many of you say God has given you life and strength and health today? அதுக்காகவே நாம் இந்த இடத்துல கூடி அவரை துதித்து பாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். And we've gathered here together to sing of His praise and glorify Him. தேவனுடைய கிருபைகள் அது மாறாததா இருக்கிறது. ஆமென். His mercies are never changing. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. Heaven and earth may pass away, but His word will never pass away. அதே போல அவருடைய கிருபைகளும் நம்மோடு இம்மட்டுமா இருந்துன்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? In the same way, His grace and His mercy has been with us. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சந்தோஷமா பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். சேர்ந்து சொல்லுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்று சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன பேர் சொல்ல முடியும்? நமக்கு முன்பாய் சென்றார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று மகிழ்ச்சியோடு கட்டி. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். சோதனை பற்றிக்கும் தோன்றிய தேவன். சோதனை பற்றிக்க வந்தும் முச்சடிதத்தில் தோன்றிய தேவன். ஆவியை அழிவே வெள்ளம் போல் ஆவியை அழிவே நம்பிக்கை தைரியமீதாரே அவர் கிருபை என்று உள்ளதே. நம்பிக்கை தைரியமீதாரே அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை
சத்தியக்காரன்தான் யுத்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதிக்க பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். 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 சத்தத்தை வைத்து கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு ஆர்ப்பரித்து சத்தத்தோடு தேவனுக்கு நன்றி நாள் செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே எண்ணத்தோடு நன்றி செலுத்துவோமா எல்லாரும் ஒரு மனதோடு. Let us give thanks to God with that one mindedness. இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, even now we have come here, give you thanks, O Lord. ஆண்டவரே, சபையாய் ஒன்று கூடினது அதுக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. Lord, we come together as a church. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்களேன். Lord, we give you thanks. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. Lord, we thank you. இந்நாள் வரையும் என் தேவையை சந்தித்தவரே உமக்கு நன்றி. Lord, I thank you till date you have provided for our needs. எல்லா ஐக்கியத்திலிருந்தும் என்னை காத்தவரே உமக்கு நன்றி. Lord, I thank you because you protected, preserved me from all evil. அப்பா என்னோட கூட நடந்து வந்தவரே உமக்கு நன்றி Oh, ஆண்டவரே. one who walked along with me, we thank you. இம்மட்டுமாய் தாங்கினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we thank you because you have been bearing us. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. Put your hands together and take thanks to God. கரங்களை தட்டுவோமா. உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். ஆமென். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லலாம். நன்றி உமக்கு நன்றி, கைகளை முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கினீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்.
நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற காரங்களெல்லாம் கொடுக்கும் காரங்களை மாற்றி ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாறுகின்ற அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் நன்றி ராஜா சொல்கிறோம். பாடுவோமா? ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கையிலவத்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாலெல்லாம். என் ஜீவனாலெல்லாம். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். Put hands together, give thanks to God. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம வந்திருக்கோம் ஆண்டவரை ஆராதிக்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? And say amen if you say you come here with a grateful heart to worship God. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it is purely His grace that we are standing here not being consumed? இந்த வருஷம் மட்டும் என்ன நடக்கும், எப்படி போகும்னு இந்த ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு அது தெரியவே இல்ல. Because at the beginning of the year we did not know as to how this year will go. ஆனா கர்த்தர் அவர் ஒருவராலேயே இந்த வருடம் நாம் வெற்றியாக கடக்க அவர் கிருபை செய்திருக்கிறார். But only by our God alone He enabled us to victoriously pass through this year. இது ஏன் பலத்தால உங்க பலத்தால இல்ல, அவருடைய நாமத்தினாலேயே நடந்தது. It is not by your strength or by my strength but by His name alone. இப்ப கூட நம்ம பாட போறோம், இயேசுவே நீர் காரணர். And we are going to sing, Lord, you alone are the reason. எங்கள் துதி கன மகிமை எல்லாவற்றிற்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி பாடுவோமா? We say, Lord, you alone are worthy of all our honor, glory and praise. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேவும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே கைகளை உயர்த்தி சொல்லுமா? எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம்.
நன்மையையும் நீதியையும் நீவாய் தந்தீர இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர நம்முடைய துதி கன மகிமைக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். சொல்வோமா? இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இந்த வருஷம் முழுவதுமா கத்தர் நம்ம கூட இருந்தாரு. இந்த நாள் வரைக்கும் நம்மை காப்பாத்தி வச்சாரு. அவர் நம்மளை நடத்தினாரு, நம்மளை தாங்கினாரு. எத்தனை பேர் என் கூட இந்த விஷயத்துல அக்ரி பண்றீங்க? How many of you agree that God has been along with us all through this year and He has made us to stand over here today? அவர் நம்மை நடக்கிற தேவன், And He's a God who has led us till now. தாங்குகின்ற தேவன். Now, He's a God who is able to bear us. இந்த வேளையும் என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், நீர் என்றுமே எனக்காக போதுமானவர். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? And will you join me and say, Lord, you have been good and you are enough for me, Lord. எல்லாரும் கண்களை மூடி இந்த பாட ஃபீல் பண்ணி let us give our best to God. இம்மட்டும் என்னை நடத்து நீர், இம்மட்டும் என்னை தாங்கி நீர், இம்மட்டும் என்னை நடத்தி நீர், இம்மட்டும் என்னை தாங்கி நீர். எந்த
ஹalleluya 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 இந்த இயேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் சொல்லமா இயேசு இந்த இயேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் அவர் நல்லவர் இந்த இயேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் என் தேவன் இந்த வருடம் முழுவதும் போதுமானவரா இருந்தான்னு சொல்றவங்க இந்த நேரத்தை வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறீங்களா? Open your mouth and give thanks to God. If you say, God has been all sufficient for you all through this year. இந்த இடத்துல இந்த ஆலயம் முழுவதும் நன்றியினால் நம்முடைய வார்த்தையினால் நிரப்பலாமா? ஒரு சில நொடிகள் வாய்களை திறந்து And few other moments, let this entire place be filled with praises from our mouth. உம்மை நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise you with a grateful heart. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you with a grateful heart, O Lord. இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை காத்து வந்தீரே, எங்களுக்கு போதுமானவரா இருந்தீங்க ஆண்டவரே. Lord, you have been protecting us all through this year and you have been sufficient for us, O Lord. இந்த டிசம்பர் 31ஆம் தேதியின் கடைசி சில மணி நேரங்களிலே நான் நின்று ஒரு காரியத்தை என்னால தைரியமா சொல்ல முடியும். என்ன தெரியுமா? தேவனை நான் நம்பி இருந்தபடினால் எனக்கு ஒரு குறையும் வரல. We can confidently say on this 31st day of December 2022, because I have been trusting upon the Lord, there has been no harm for me. அப்படியே குறைவின் சூழலை போல் சில நேரங்கள் இருந்தாலும் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் என் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவாக்கி நடத்தின தேவனாய் காணப்படுகிறார். Though at times, certain times it was feeling as it was, I had a feeling there was a shortfall, but then because God through His riches was able to supply all my needs. ஓமே நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you with a grateful heart. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. We praise you with a grateful heart, Lord. எங்களுடைய ஜீவியத்துல இந்த வருடம் முழுவதும் விவரிக்க முடியாத காரியங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்பா. Lord, in our life you have been doing inexpressible things this year. அநேக அதிசயங்களை நீர் செய்திருக்கிறீர். Lord, you did many miracles. அதற்கு உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you with a grateful heart for that. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லமா? நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லு, நீ நல்லவரே, ஓ சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுமா? தகுதியே இல்லை, தகுதியே இந்த உயர்வுகள், மிகுதியான கிருபை காரணம். கரங்களை ஊற்றி சொல்லமா? நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
யாரு தெரியுமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய். விசுவாசத்தோடு சொன்னவ, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. Lord, we thank you because you have been along with us and you've been leading us. இந்த நாளும் தேவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசி இடைபடுகிற தேவனாய் காணப்படுகிறார். Lord, you are a God who will speak with each and every one of us who's come here. அநேகர் இந்த புதிய வருட ஆராதனைக்கும், ஐயோ ஆண்டவரே 2022 அநேக காரியங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே, ஆனா அந்த நேரம் எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்பா, காலாவதி ஆகிவிட்டதே என்று அநேகர் வருத்தத்தோடு நீங்க வந்திருக்கலாம். And you might have come here with the sorrow because whatever the Lord has said, it has gone expired. ஒருவேளை டாக்டர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கூட கொடுத்திருக்கலாம், காலாவதி ஆகிற தேதியை கொடுத்திருக்கலாம். Perhaps doctors might also have given a date as an expiry date. தேவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் துவங்கினதை முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். And this is what the Lord is saying right now. Whatever He has started, He will finish it. உங்கள் ஜீவியத்தில் எந்த நற்கிரியை அவர் தொடங்கினாரோ, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை நடத்தி அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க என்னுடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். Whatever good thing the Lord has started in your life until the coming of our Christ, He is able to do it perfectly and finish it. நாம் பதட்டத்தோடு வருத்தத்தோடு புதிய ஆண்டுக்குள்ள போகிறது இல்ல, தைரியத்தோடு போக போறோம். ஏன் தெரியுமா? என்னுடைய தேவன் இறுதி வரைக்கும் என்னோடு இருந்து சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். And we are not going to enter into the new year anxiously because our God is an everlasting God. He will be with us until the end and finish it. அநேகர் உங்களுடைய சில திட்டங்களுக்கும் சில தரிசனங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறீங்க. தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அவைகளை நீடிக்க செய்ய போகிற தேவனாய் நான் காணப்படுகிறேன். And many have put a full stop to your plans and the visions of God, but the Lord is saying He is going to fulfill it. மனிதன் கொடுக்கிற எக்ஸ்பைரி டேட் என்னுடைய தேவனுடைய வல்லமையை ஒரு நாளும் முடிக்காது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இந்த நேரத்தில் அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். The expiry date which a man is putting, it will never hinder your blessing. Whatever the Lord has planned to do, He will fulfill it. தேவன் அநேகருடைய திட்டத்திலே ஒரு விரிவாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name, God is giving you an extension in your life. 23 வருடத்திற்கான தரிசனத்திலே தேவன் ஒரு பெரிய விரிவாக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில். And God is giving a great extension in the plans and the visions in the year 2023. இதுவரைக்கும் எங்களை உண்மையுள்ள தேவனாய் நடத்தினீங்களே அப்பா, இனிமே நீங்க மாற மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many people say amen? Lord, you have been faithful in leading us and you will never change in being faithful and leading us. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. அறிக்கை செய்ய பார்க்கலாம். தடைகள் வந்தாலும் அவருடைய தரிசனம், உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையாய், அது நன்மையாய்
ஒரு விஷயம் சொல்லுவோம், தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. சொல்லமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை உம் வார்த்தை என்றும் மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் எல்லாம் சேர்ந்து நிலைப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? ஓ, உம்மை துதிக்கிறோம்பா. சகல துதிக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.